ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் ஆல் அபவுட் மோட்டோ தமிழ். நான் உங்கள் எஸ்கே. இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு 400cc மேலே ஒரு 450cc அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு நல்ல பைக் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டெய்லி கம்யூட்டிங்க்கும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு அட்வென்ச்சர் டைப்பாகவும் இருக்கணும். ஒரு க்ரூஸ் நம்ம லாங் ட்ரைவ் போகிறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் ரைட் வீடியோ ஃபார் யூ. ஒரு கனெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி நம்மளோட இருக்கிறது என்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம் 450. சரி, ஓகே நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நமக்கு இந்த வண்டியை ப்ரொவைட் பண்ண நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இங்கே ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாப்புல, ரியாஸ்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ். அப்புறம் இந்த வண்டியை நமக்கு வந்து கொடுத்ததுக்கு ராஜேந்திரா ராயல் என்ஃபீல்டு ஷோரூமோட நேமு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் காண்டாக்ட் பண்ணணும், இந்த ஷோரூமை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹலோ சார், யார் பேசுறது? அந்த ஷோரூமோட காண்டாக்ட் லிங்க் வந்து நான் எல்லாமே கொடுக்குறேன், நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து நீங்கள் பைக் எதுவும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் திண்டுக்கல்லோட இந்த ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்து வரலாம், ராஜேந்திரா ராயல் என்ஃபீல்டு. சரி, ஓகே நண்பா. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட நம்ம டிசைனை பற்றி பார்த்துடலாம். இது வந்துட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டில் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு ரெட்ரோ ஸ்டைலில், அதுவும் இல்லாமல் நீங்கள் லாங் டிரைவ் க்ரூஸுக்கும் வந்து இந்த வண்டி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி அட்வென்ச்சருக்குமே அந்த வண்டி வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா டயருமே வந்து பார்த்திங்கன்னா டியூல் பர்பஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் போத் அட்வென்ச்சருக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி லாங் டிரைவ் க்ரூஸுக்கும் வந்துமே இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஹெட்லேம்ப் பற்றி பார்த்துடலாம். ஹெட்லேம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்ரோ ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ராயல் என்ஃபீல்டில் எப்பயுமே ரவுண்டட் ஹெட்லேம்ப்ஸ் கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்லேம்ப் வந்து உள்ள எல்இடி, ஆனால் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேலஜன் கொடுத்துருக்காங்க. இதே வந்து கரீலாவோட அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450ல் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி வந்துடும். இதில் வந்துட்டு இண்டிகேட்டர் ஹேலஜன்னு, இது மட்டும் எல்இடி. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட்டு இது வந்து பிளாஸ்டிக் தான், ஃபெண்டர் வந்து பிளாஸ்டிக் தான். இது வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி, மோனோசாக் அப்சார்ப்ஷனு. எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு இந்த இது வந்து பிடிக்காது. ஏன்னா கிளாசிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வராது. இந்த ஒரு இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, சஸ்பென்ஷன் கார்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா இது வந்து நிறைய எக்ஸல் அதிலலாம் பார்த்து அதே மாதிரி இருக்கனால இது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் ஓகே, டஸ்ட் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட்டு டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயர் சைஸ் வந்துட்டு 100/90 வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டியூல் பர்பஸ் டயரு, போத் அட்வென்ச்சருக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்ம ரோட் பர்பஸ் டெய்லி யூசேஜுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டேங்க்குக்கு வந்து அடி ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன கார்டு. இது வந்து ஸ்டீல் கிடையாது, பிளாஸ்டிக் தான், ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ராயல் என்ஃபீல்டு பேட்ஜ்னு வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா டேங்க்கில் வந்து ஒரு சாஃப்ரான் கலரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைப் மாதிரி. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்க்ராம் 450ன்னு சொல்லிட்டு அவங்களோட பேட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே பிளாஸ்டிக் தான், ஹார்டான பிளாஸ்டிக்கு. அப்புறம் அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா பிரேக் லிவரு, அப்புறம் வந்துட்டு எக்ஸாஸ்ட்டு ஆன் பண்ண முடியாது ஷோரூம்குள்ளே இருக்கிறனால. ஸோ இது வந்து எக்ஸாஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வரும். ஏன்னா இது வந்து அட்வென்ச்சருங்கிறதுனால நம்ம கொஞ்சம் மேலே ஏறி தான் வரும். ஏன்னா நம்ம ஆஃப் ரோட் பண்ணுவோம், தண்ணிக்குள்ளே ரிவர் கிராசிங்லாம் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு எக்ஸாஸ்ட்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. அதனால் வந்துட்டு இந்த அட்வென்ச்சர்லாம் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு டிஸ்க்கு சைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 mm வந்து டிஸ்க் சைஸ் வந்து 300 mm வரும். ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 220 mm. அதே மாதிரி இதில் வந்துட்டு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க நண்பா, டியூவல் சேனல் ஏபிஎஸ். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரியர் ஏபிஎஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ரன்னிங்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லை தனியாகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது நான் உள்ளே வந்தோடனே பார்த்தேன். இப்போ பின்னாடி இருந்து பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு அப்படியே வந்து ஓரளவுக்கு சிமிலராக வந்து ஹிமாலயன் மாதிரி தான் இருக்குது பின்னாடி இருந்து பார்க்கும்போது. இதுவுமே வந்துட்டு என்ன தெரிகிறது, இது எல்இடி, இது 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலஜன் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் வந்துட்டு ஒரு 25 to 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில், மைலேஜை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்துட்டு சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நல்லா குஷனிங்காகவும் இருக்குது. பின்னாடி சீட்டுமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.
பின்னாடி மட்டும் கொஞ்சம் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பின்ன முன்னே இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம் தான். ஒரு 5.67 இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். அதோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வண்டி வந்து மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். வண்டி வெயிட்டுமே அதிகம். அது வந்து 196 kgs வந்து வருது வண்டியோட வெயிட்டு. அப்புறம் வந்துட்டு பின்னாடி கிரிப்பு பிடிச்சிக்கிறதுக்குமே எந்த நல்ல கிரிப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மட்டும் என்னென்னா சேடல் ஸ்டே வந்து கொடுக்கல இந்த வண்டியில். ஆஃப்டர் மார்க்கெட் வருமா என்னன்னு தெரில. இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ்க்கு வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. இங்கே கொடுத்துருக்கலாம், கொடுக்காம விட்டாங்க. ஸோ நம்ம அடுத்து இன்ஜின். இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 440cc இன்ஜினு, சிங்கிள் சிலிண்டரு. 443cc மொத்தமாக வந்துட்டு 446cc வரும். சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின், SOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி 4 வால் இன்ஜின். நமக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இப்போ வர எல்லா வண்டியுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ இதுவுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனு. இங்கே வந்து பிரேக் ஆயில் ஊற்றுறதை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். நமக்கு எக்ஸாஸ்டோடது. எக்ஸாஸ்ட் நோட்டு மட்டும் நம்ம இப்போ கேட்க முடியல ஷோரூமில் இருக்கிறதுனால. அதோட இந்த வண்டியோட பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அட்டு 6500 RPMல. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு டார்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் 4000 RPMல. அதே மாதிரி இதோட ஆயில் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 லிட்டர்ஸ் வந்து நம்ம ஆயில் வந்து இதில் இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றணும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நம்ம கன்சோலை பற்றி பார்த்துடலாம். கன்சோலில் வந்து என்னென்ன வருதுன்னா நமக்கு நார்மலாக ஸ்பீடு வந்து நம்ம அன்லாகில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பார்க்குறது அன்லாகில் வந்துடும். அப்புறம் வந்துட்டு இது மட்டும் சின்னதாக வந்துட்டு நமக்கு டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் ஃபியூல் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைமு, ட்ரிப் A ட்ரிப் B வந்து பார்த்துக்கலாம். ரிசர்வேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்துட்டு இதை அக்சஸ் பண்ணுற பட்டன் வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம். ஸோ சைடில் வந்து இந்த பட்டன் வந்து வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ட்ரிப் A, அப்புறம் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரிப் B வந்துடும். அடுத்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து ரிசர்வ் பார்க்குறது. நம்ம இந்த ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபியூல் லைட் வந்து எரியும். இந்த ஃபியூல் லைட் இருந்துச்சு அப்படின்னாலே ரிசர்வ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வண்டியில் ரிசர்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 liters ஆஃப் கெப்பாசிட்டி வந்து பிடிக்குது இந்த வண்டியில். 3 liters ரிசர்வ் வந்துருச்சு அப்படின்னாலே பெட்ரோல் வந்து 3 liters இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதில் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ரிசர்வில் வந்து நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இதுக்கு பார்த்துக்கலாம். அதான் வந்து ட்ரிப் Fங்கிறது. அடுத்து வந்துட்டு ஓடோமீட்ரு, நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் ட்ரிப் வச்சு அப்படின்னு அதை பார்த்துக்கிறது. அடுத்து வந்து அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம வந்து இதில் ப்ளூடூத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நேவிகேஷன் மட்டும் காமிக்கும், அந்த டைரக்ஷன் சிம்பிள் மட்டும் காமிக்கும். நம்ம கால் அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பெட்ரோல் இண்டிகேஷன் காமிக்கும். அதே மாதிரி பேட்டரியோட இண்டிகேஷன் காமிக்கும், ABS, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் மால் ஃபங்க்ஷனோட லைட்டு வந்து வரும். அப்புறம் நியூட்ரல் இண்டிகேட்டர். அவ்வளோதான். இதில் வந்துட்டு இப்போதைக்கு அவ்வளோதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட்லாம்போட சுவிட்ச் வந்து வந்துடும். இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ABS, ரியர் ABS வந்து ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆன் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த பட்டன் தான் யூஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே ஹாரன்னு. அப்புறம் வந்துட்டு இது சொல்லி ஆகணும், நம்ம கிளச் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. கிளச் வந்துட்டு நமக்கு க்ரோம் ஃபினிஷில் ஒரு ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்புறம் வந்துட்டு ரவுண்டான ஒரு மிரர், எப்பயுமே வந்துட்டு நம்ம எல்லா ராயல் என்ஃபீல்ட்லேயும் கொடுக்குற ஒரு மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அதே மாதிரி தான். இந்த சைடு வந்துட்டு நமக்கு இன்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும், ஃபுல் சுவிட்சு. இது வந்துட்டு நம்ம ஹெட்டில் இது ஹசார்ட் லைட்டுக்குரிய சுவிட்சு. இது வந்துட்டு நம்ம செல்ஃப்க்குரிய இது. ஓகே நண்பா, இந்த வண்டியோட ஹேண்ட் பேர்ஸ் வந்து பற்றி பார்ப்போம். அப்படியே அப்ரைட்டாக இருக்கா என்னன்னு சொல்லி நான் உட்காந்து காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து நல்லா ஹைட்டு, சென்டர் ஸ்டாண்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து கரெக்டாக தான் எட்டுச்சு, நல்லாவே கால். நல்ல ஒரு அப்ரைட்டான பொஸ்டரு, அதுவும் இல்லாமல் நல்ல ஒய்டரான ஹேண்டில் பார்ஸ். நமக்கு வந்துட்டு லாங் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அந்த ஜாயிண்ட் பெயின், ஹேண்ட் பெயின் அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து எதுவுமே வராது. ராயல் என்ஃபீல்டு சொல்லி ஆகணும், நல்லா சொகுசாகவே இருக்கும். அது மாதிரி சிட்டிங் போஸ்டருமே வந்து நமக்கு நல்லா அப்ரைட்டான ஒரு போஸ்டர் வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு நமக்கு பேக் பெயினும் வந்துமே வராது, பின்னாடி முதுகுவலியுமே வந்து வராது. அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு குஷனான சீட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் வைஸுமே வந்துட்டு இந்த வண்டி நல்லாயிருக்கு. பட் நீங்கள் வந்துட்டு ஒரு 5.7 ஒரு 5.6 அந்த ரேஞ்ச் ஹைட் வந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம்.
அதே மாதிரி வண்டி சொல்கிற மாதிரி வெயிட் கொஞ்சம் அதிகம், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நமக்கு டேனிங் ரேடியஸுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது எனக்கு. நமக்கு ஒரு யூ-டர்ன் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் 2 வாட்டி போயிட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டேனிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் கம்மி இந்த வண்டியிலையுமே. பட் மித்தபடி வந்துட்டு நமக்கு க்ரூசிங்க்கும் சரி, லாங் டிரைவுக்கும் சரி நமக்கு நல்லாவே வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம பின்னாடி வந்துட்டு நமக்கு இதுவுமே வந்து வச்சுக்கலாம், டாப் பாக்ஸுமே வந்து வச்சுக்கலாம். அதுக்குமே வந்துட்டு நமக்கு தனியாக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயரில் வந்துட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ரிம் சைஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன். இது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச்சஸ் ரிம் சைஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு நமக்கு 17 இன்ச்சஸ் வந்து ரிம் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் சைஸு. இதில் வந்துட்டு மொத்தம் 2 வேரியண்ட் வருது இந்த வண்டியில். ட்ரையல்னு சொல்லி ஒரு வேரியண்ட் வருது, அப்புறம் இன்னும் வந்து ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியண்ட். ட்ரையல் வந்துட்டு பேஸ் வேரியண்ட்டு, அதில் வந்துட்டு நமக்கு அலாய் வராது, அது வந்து ஸ்போக் சீல்ஸ் வரும். இது வந்து டாப் அண்டு, இது வந்துட்டு ஃபோர்ஸ் வேரியண்ட்டு. இதில் தான் வந்துட்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீலுமே வந்து பார்த்திங்கன்னா டியூல் பர்பஸ் டயரு, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி டியூல் பர்பஸ் டயரு. டயரை பார்த்தீங்களா இப்படி நல்லா நல்லா பூட்டு மாதிரி இருக்குதா டயரு. ஃபுல்லாகவே வந்து நம்ம அட்வென்ச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நமக்கு நார்மல் ரோடுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டாப் அண்ட் ஸ்பீடு வந்துட்டு நம்மளோட கம்பெனி சொல்கிறது 120 சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 140 130 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. வைப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரில, ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனோட வந்துருந்தோம் இந்த வண்டி. அப்புறம் வந்துட்டு இந்த வண்டி யார் யாரெல்லாம் வாங்கலாம், நம்ம வந்து கடைசிக்கு வந்தாச்சு, வண்டியோட ரிவ்யூவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வண்டிலாம் இந்த வண்டி வந்து யார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, தாராளமாக வந்துட்டு நான் வந்து லாங் ட்ரைவ் போவேன், அதே மாதிரி அட்வென்ச்சருக்கும் வந்து நல்லா இருக்கணும், ஹிமாலயன் மாதிரியும் இருக்கணும், ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஹிமாலயன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே மாதிரி கொஞ்சம் ஹிமாலயனை காட்டிலும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஹைட் வந்து கொஞ்சம் கன்சர்ன் இந்த வண்டிக்கு, ஏன்னா கொஞ்சம் இதுவுமே சரி ஹிமாலயனுக்குமே வந்து ஹைட் வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். உங்களுக்கு ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, அதே மாதிரி வெயிட்டு கம்மியான வண்டி வேணும் அப்படின்னா ஹண்டர்னு ஒரு வேரியன்ட் இருக்குது ராயல் என்ஃபீல்டில். ஸோ அது வந்து அடுத்த ரிவ்யூவில் நான் அது வந்து ஹண்டரை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அதை பற்றி வந்து சொல்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5.7 அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெயிட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். மைலேஜ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் எதுவும் வண்டி வச்சுருக்கீங்க, இல்லை கார் எதுவும் வச்சுருக்கீங்க, நம்ம சேனலுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைனப்பில் நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து இன்னுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.